சின்ன கடன் வாங்குறீங்களா? என் அக்கா பாத்தியா, வெறும் 5000 ரூபாய்க்கு கடன் வாங்கி ஒரு வருஷத்துல திருப்பி கட்ட முடியாம போச்சு. வருமானம் கம்மியா இருந்ததால சொத்து சேர்த்து ஜெயிக்க முடியல. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோல அதற்கான சூட்சுமம் இருக்கு. பாருங்க, கண்டிப்பா யூஸ் ஆகும். சின்ன வயசுல நம்ம ஊர் பாலையூர்ல இருந்த மாலாட்டி அக்கா வருமானம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. 2018ல ஒரு ஏக்கர் நிலம் வித்து வெறும் 25,000 ரூபாய் தான் கிடைச்சது. அதனால வீட்டு வாடகை கூட கட்ட முடியாம வேகம் ஆப்ல கடன் வாங்க வேண்டியதாயிடுச்சு. இது உங்க வாழ்க்கையில இல்லைன்னா உங்க சொந்தக்காரர் நண்பர்களோட வாழ்க்கையில நடந்திருக்கலாம். இதனால வேலை, படிப்பு, வியாபாரம் எல்லாமே அஃபெக்டட் ஆகும். ஆனா ஒரு சின்ன கணக்கு இருந்தா இதையெல்லாம் மாத்த முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? அப்புறம் பாத்தீங்களா இல்ல, சென்னை கிரீன்வேஸ்ல ஒரு இடம் வெறும் 25 லட்சம்ல வித்துட்டாங்க. அப்போ அது ஒரு சும்மா இடம் தான். ஆனா இப்ப அந்த இடம்ல அடுக்குமாட வீடுகள் கட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்லயே விற்கிறாங்க. எஜிபின் மாதிரி ஆப்ஸ் பாருங்க. அங்க எல்லாரும் என்ன விலைன்னு போட்டு சொல்றாங்க. இது நீங்க உங்க முதலீடா இருந்தாலும் சரி, படிப்புக்காக இருந்தாலும் சரி, வேலைக்காக இருந்தாலும் சரி, எப்பவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்ததுல எப்படி இதை சரியா கவனிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரியா சொல்லணும்னா நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. என் அக்கா கூட 2021ல ஒரு மாசம் வெறும் 12,000 ரூபாய் கையில இருந்தாங்க. அதுல வாடகை மட்டும் 6,000 ரூபாய், சாப்பாட்டுக்கு, பஸ் டிக்கெட்டுக்கு, பிள்ளை ஸ்கூலுக்குன்னு எல்லாமே போயிடுச்சு. இதை பார்த்தா சின்னதா சேமிக்க கூட கஷ்டமா இருக்குன்னு தெரியும். ஆனா இதை போல கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சா ஒரு வருஷத்துல 1,00,000 ரூபாய் கூட சேர்த்துடலாம். அது உங்க கல்யாணத்துக்கு இல்ல கார் வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்த வீடியோல இதை எப்படி செய்யறதுன்னு தெளிவா சொல்றேன். நீங்க என்ன சேமிக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்களா உங்க சின்ன சின்ன சேமிப்புகள் எப்படி பெருசா வளரும்னு? மாரிமுத்து சாமிங்க, மதுரையில ஒரு பிளம்பர். 2010ல ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சேமிச்சீங்கன்னா 10 வருஷத்துல, அதாவது 2020ல அது 18,250 ரூபாய் இருக்கும். அவ்வளோ ஆப்ல இதோட ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆரம்பிச்சு வச்சிருந்தார். உங்க படிப்பு, வேலை, வியாபாரம் எதுவானாலும் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க ஆரம்பிங்க. சின்ன முதலீடு, பெரிய பலன். அடுத்ததுல அந்த சேமிப்பை எப்படி இன்னும் அதிகமா வளர்ப்பதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொருளாதாரத்துல சின்ன விஷயங்களோட பெரிய சக்தி இருக்குன்னு பார்த்தோம். உதாரணமா 1998ல ஒருத்தர் சென்னையில வெறும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆரம்பிச்சார். இப்ப 2024ல அது 000 ஆயிருக்கு. இது எப்படி? அதுதான் கவுண்ட் வட்டிச். உங்க சின்ன சேமிப்பு உங்களுக்காகவே வேலை செய்யும். படிக்கும்போது சின்ன தொகை சேமிச்சு அதுல வட்டி வரும். வேலை செஞ்சா அதுல முதலீடு பண்ணுங்க. கம்லேட்டி தான் எல்லாமே. அடுத்ததுல இதை இன்னும் ஈஸியா எப்படி கணக்கு பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்களா அந்த சின்னதா ஆரம்பிச்ச டீ கடைக்காரர் திருச்சியில இருந்து வெறும் 1,00,000ல ஒரு சின்ன வீடு வாங்கினார். 2010ல அப்போ 1,40,000 இருந்த இப்ப அதோட மதிப்பு 5 லட்சம். லேஜிபிரிக்ஸ் ஆப்ல கரெக்டா மார்க்கெட் பார்த்து வாங்கினா உங்க முதலீட்டுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். உங்க வீட்டு வாடகைக்கு இல்ல உங்க பிள்ளைகளோட படிப்புக்கு இது உதவும். அடுத்தது இதே மாதிரி எப்படி சின்ன முதலீட்டுல பெரிய சொத்து வாங்கணும்னு பார்க்கலாமா? அப்புறம் பாத்தீங்களா 1,00,000ல ஒரு வீடு வாங்க முடியும்னு? ஆமா, வாங்க முடியும். உதாரணமா 2010ல மதுரை பக்கத்துல ஒரு சின்ன வீடு வெறும் 000ல கிடைச்சது. லேஜிபிரிக்ஸ் ஆப்ல தேடி பாருங்க. இப்ப அந்த ஏரியாவுல விலை என்னன்னு தெரியும். இது உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன முதலீடு தான். ஆனா வேலை, படிப்பு இல்ல காரியத்துக்கு இது ஒரு முக்கியமான ஆதாரம். அடுத்த வீடியோல இந்த மாதிரி முதலீடுகள் எப்படி இன்னும் அதிகமா ரிட்டர்ன் கொடுக்கும்னு பார்க்கலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீப்பமையா பொய்னடாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. நான் போன வருஷம் ஒரு சின்ன முதலீடு செஞ்சேன். வெறும் 5,000 ரூபாய். அதனால இப்போ ஒரு சின்ன நிலம் வாங்கலாம்னு இருக்கேன். உங்க வீட்டு வாடகை, பசங்களோட படிப்பு எல்லாத்துக்கும் இது உதவும். அடுத்த வீடியோல இன்னும் நிறைய டிப்ஸ் தரேன். மிஸ் பண்ணிடாதீங்க.